அமேசான் செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து அமேசான்னா என்ன, அமேசான் செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அமேசான் அப்படிங்கிறது வந்துன்னா உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஒரு நார்மலாக வந்து ஒரு பர்சன் கூட வந்து அமேசானில் செல் பண்ணலாம். பிராண்டு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி நார்மல் மக்கள் கூட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணிடலாம். ஆன்லைன் வர்சஸ் ஆஃப்லைன் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆன்லைன் அப்படின்னா நம்ம பார்ட் டைமாக ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் அப்படின்னா இடத்துக்கே போய் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10K to 15K இருக்கும். பிராண்ட் செல்லராகவும் பண்ணலாம், இண்டிவிஜுவல் செல்லராகவும் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு நெசசரி, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், பிக்கப் அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ வந்து என்னென்னா ஒரு டவுட் வரும், ஜிஎஸ்டி இல்லாமல் செல் பண்ண முடியுமானா முடியும். சம் கேட்டகரிக்கு பண்ணலாம். ஹேண்ட்மேட் அண்டு ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் கேட்டகரிஸில் பண்ணலாம். புக்குக்கு கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் செல்லர் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, செல்லர் சென்ட்ரல் வெப்சைட்டுக்கு போங்க. இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணணும். தென் சைன் அப் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங். அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் ப்ராசஸ் வரும். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து உங்களோட யூசர் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, தென் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஜிஎஸ்டிக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரையும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒன் டைம் வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்த உடனே தான் வரும். அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஜிஎஸ்டிக்கு நீங்கள் எது கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ் முடித்த உடனே ஒரு ஸ்டோர் நேம் கேட்கும். ஸ்டோர் நேம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து என்னென்னா ஜிஎஸ்டியில் இருக்கிறத வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக உங்கள் பிராண்ட் நேமில் கூட வச்சுக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் பர்சன் நேமில் கூட வச்சுக்கலாம். தென் பிக்கப் அட்ரஸ் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும். நம்மளோட அமேசானோட பேக் வந்து என்னென்னா, நம்ம வந்து வெளியே வச்சுருவோம், வீட்டுக்கு வெளியே. அப்போ அமேசானுக்கு தெரியணும் எந்த அட்ரஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ பிக்கப் அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக்கப் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னென்னா ஷிப்பிங் மெத்தட்ஸ் இருக்கும். 2 டைப்பான மெத்தட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஈஸி ஷிப், இன்னொன்று வந்து செல்ஃப் ஷிப். ஈஸி ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்னென்னா அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் பர்சனே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது பேர் ஈஸி ஷிப்பு. செல்ஃப் ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது கொரியர் பார்ட்னர் மூலிமா அனுப்பிடுறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அக்கௌண்ட் நேமு, கரண்ட் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த உடனே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரேட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஃபிக்ஸிங்காக வந்து 18% நீங்கள் கொடுத்தாவே போதும். தென் நீங்கள் ஃபுல் ப்ராசஸும் எரர் இல்லாமல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். இவங்க வந்து அமேசான் செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். தேங்க்யூ.